ஹாய், வெல்கம் டு வதனாஸ் சேனல். இந்த வருஷத்தோட சம்மர் வெக்கேஷனுக்கு நாங்கள் இந்தியாவுக்கு தான் போகிறோம். 2 வருஷத்துக்கு அப்புறம் போகிறதுனால ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கும். முதல்ல நானும் பசங்களும் தான் கிளம்ப போகிறோம். அதுக்கான பேக்கிங், ப்ரிப்ரேஷன், எங்களுடைய ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. எந்த ட்ரிப்பாக இருந்தாலுமே என்னுடைய பேக்கிங் ஸ்டார்ட் ஆகிறது லிஸ்ட் மேக்கிங்கில் தான். என்னென்ன பேக் பண்ணணுங்கிறதுக்கு ஒரு லிஸ்ட்டு, என்னென்ன ஷாப் பண்ணணுங்கிறதுக்கு ஒரு லிஸ்ட்டு, கேரி ஆன் பேக்கேஜில் என்னென்ன வைக்கணுங்கிறதுக்கு தனி லிஸ்ட்டு, என்னென்னக்கு என்னென்ன விஷயங்களை பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு லிஸ்ட்டு அப்படின்ட்டு ஒவ்வொரு லிஸ்ட்டும் போட்டு வச்சுருவேன். இந்த லிஸ்ட்டை நான் ப்ரிப்பேர் பண்ணி முடித்தாலே எனக்கு பேக்கிங் முடிஞ்ச மாதிரி ஃபீல் ஆகும். ஷாப்பிங்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு கிளம்புறதுக்கு ஒரு 3 நாள் முன்னாடி தான் ஆக்சுவல் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணுவேன். பேக் பண்ணுறப்ப நான் யூஸ் பண்ணுற சின்ன சின்ன ஹேக்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். முதல்ல எப்போயுமே பேக்கிங் க்யூப்ஸ் வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கும் சரி, அங்கே ஊரில் போய் நமக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும், இல்லை அங்கேருந்து நம்ம வேறு எங்கேயாவது ட்ராவல் பண்ணி போகிறோம் அப்படின்னா அப்போ பேக் பண்ணுறதுக்கும் எல்லாத்துக்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் செப்பரேட் பேக்கிங் க்யூப்ஸ் மாதிரி யூஸ் பண்ணி பேக் பண்ணுவேன். அப்போனா நம்ம ஊரில் போய் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். டவல்ஸ், கொஞ்சம் பெரிய சைஸ் ட்ரெஸ்ஸஸ்லாம் பேக் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி வேக்யூம் ஸ்டோரேஜ் பேக் வாங்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஸ்பேஸ் கம்மியாக தான் எடுத்துக்கும். அது கூடவே இந்த மாதிரி பம்பும் கிளிப்ஸ் மாதிரி கொடுத்துருவாங்க ஜிப்லாக்கை டைட்டாக லாக் பண்ணுறதுக்கு. ஜம்போ, லார்ஜ், மீடியம்னு 3 சைஸஸில் இருந்துச்சு. நான் மீடியம் தான் யூஸ் பண்ணி பேக் பண்ணேன், ஏன்னா அதுவே கொஞ்சம் பெரிய சைஸாக தான் இருந்துச்சு. நம்ம மற்றபடி டவல்ஸ்லாம் பேக் பண்ணோம் அப்படின்னா அதுவே நிறைய ஸ்பேஸ் ஆக்குபை பண்ண மாதிரி இருக்கும். இந்த பேக்ஸில் ஈவன் நம்ம பிளாங்கெட்ஸ், இல்லை பெரிய பெரிய ஜாக்கெட்ஸ், சாரீஸ் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் கூட வச்சு எடுத்துகிட்டு போகலாம். ஸ்பேஸ் ரொம்பவே சேவ் ஆகும். க்ளோத்ஸ்லாம் வச்சுட்டு அவங்க கொடுத்துருக்கிற கிளிப் வச்சு அந்த ஜிப்லாக்கை நல்லா சீல் பண்ணிவிட்டு மிடில் இருக்கிற அந்த கேப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு அவங்க கொடுத்துருக்கிற பம்பை அதில் அப்படியே ஸ்க்ரூ பண்ணி வச்சிடணும். அப்புறம் பம்ப் பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்கிற ஏர் எல்லாம் அது கம்ப்ளீட்டாக சக் பண்ணி எடுத்துரும். உங்களுக்கு தேவையான அளவு ஸ்ட்ரிங்க் ஆனோன்னே அந்த பம்பை அதுலேருந்து எடுத்துகிட்டு அவங்க கொடுத்துருக்கிற கேப் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக சீல் ஆயிரும். இந்த மாதிரி லோஷன்ஸ், க்ரீம்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறப்ப உடையாமல் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கேரி பேக்ஸை அதோட அந்த மவுத்தை சுற்றி டைட்டாக பேக் பண்ணிவிட்டு அதை ஒரு பேக்கிங் டேப் வச்சு ஒட்டி விட்டுருவேன். அப்போனா அதுக்கு ஒரு குஷன் மாதிரி இருக்கும். இதுக்கு பதிலாக நம்ம பபிள் ரேப் கூட யூஸ் பண்ணலாம். இப்படி பண்ணோம் அப்படின்னா அது உடையிறதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி. அப்படியே உடஞ்சா கூட அது கொட்டாது நம்ம மற்ற திங்ஸில். நாங்கள் ஊருக்கு போனதுக்கப்புறமா என் ஹஸ்பண்ட் 1.5 மாதத்துக்கிட்ட தனியாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பெரிய லெவலில் குக் பண்ண வராது. ஓரளவுக்கு மேனேஜபிளாக குக் பண்ணுவாங்க. இருந்தாலும் நான் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணி இந்த மாதிரி ஜிப்லாக்ஸில் தனித்தனி போர்ஷன்ஸாக எடுத்து வச்சுட்டு ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டு போவேன். ஸோ தட் அவங்களுக்கு தேவைப்படுறப்ப அவங்க அதை வெளியே எடுத்து வச்சுட்டு ஹீட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இது ஒரு 2 மாதம் வரைக்குமே நல்லாவே இருக்கும். இப்போது பேக்கிங் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நாங்கள் பார்த்தீங்கன்னா கத்தார் ஏர்வேஸில் தான் புக் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு பர்சனுக்கு 2 23 kg செக்இன் பேக்கேஜும் ஒரு 7 kg கேரி ஆன் பேக்கேஜும் அலௌடு. ஹேண்ட்பேக் வேணும்னா அதுவும் எடுத்துக்கலாம். நம்மளோட செக்இன் பேக்கேஜஸில் இந்த மாதிரி கலர்ஃபுல் ரிப்பன்ஸோ கிளாத்ஸோ வச்சு கட்டி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு பேக்கேஜ் கிளைம் பண்ணுறப்ப ஐடென்டிஃபை பண்ண ஈஸியாக இருக்கும். கிளம்புறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக ஒரு வாட்டி லிஸ்ட்லாம் செக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் JFK ஏர்போர்ட்லேருந்து தான் கிளம்ப போகிறோம். அது எங்கள் வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா 2.5 hours கிட்ட ஆகும். டிராஃபிக்கை பொறுத்து இன்னும் டிலே ஆக சான்ஸ் இருக்குது. அதனால கொஞ்சம் ஏர்லியராகவே கிளம்பிட்டோம். இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம 3 மணி நேரம் முன்னாடியே ஏர்போர்ட்டில் இருக்கணும். அதே மாதிரி ஏர்போர்ட்டில் எந்த டெர்மினல் போகணும் அப்படிங்கிறதையும் நல்லா செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு போகணும். ஏர்போர்ட்டுக்குள்ளே இந்த லக்கேஜஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வெளியவே இந்த மாதிரி ரெண்டல் கார்ட்ஸ் வச்சுருப்பாங்க. இந்த ஏர்போர்ட்டில் ஒரு கார்ட்டுக்கு $6 பே பண்ணணும். எங்களுக்கு 6 பேக்கேஜ் எடுத்துகிட்டு போகலான்னாலும் நாங்கள் 3 தான் எடுத்துகிட்டு போகிறோம். லக்கேஜஸ்லாம் கார்ட்டில் லோட் பண்ணதுக்கப்புறமா நம்மளுடைய ஏர்வேஸோட கவுண்டருக்கு போனோம். கத்தார் ஏர்வேஸ் 5th கவுண்டரில் இருந்துச்சு. நாங்கள் வெப் செக்இன் பண்ணி முடிச்சிட்டோம். அதனால் அதுக்கான லைனில் போய் நின்றுட்டோம். ஆல்ரெடி நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க. ஊருக்கு போகிற எக்ஸைட்மெண்ட் இருந்தாலும் ஹஸ்பண்டை தனியாக விட்டுட்டு போகிறது, பசங்களை தனியாக பத்திரமா கூட்டு போகணுங்கிற டென்ஷன், இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்து ஒரு மிக்சட் ஃபீலிங்ஸில் தான் இருந்தேன். இதுக்கு முன்னாடி 2 வாட்டி கூட்டு போயிருக்கேன் இந்த மாதிரி தனியாக. இருந்தாலும் ஒரு பயம் இருந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இப்போ பசங்க கொஞ்சம் வளர்ந்துட்டதுனால கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் பெட்டராக தான் ஃபீல் பண்ணுறேன். செக்இன் பேக்கேஜஸ் எல்லாம் வெயிட் பண்ணி செக்இன் பண்ணதுக்கப்புறமா கேரி ஆன் பேக்கேஜஸுக்கு நேம் டேக்ஸ் மாதிரி கேட்டு வாங்கிக்கோங்க. அதில் நம்மளுடைய நேம் அண்ட் ஃபோன் நம்பர் ஆட் பண்ணி வச்சுருந்தோன்னா நம்ம சப்போஸ் எங்கேயாச்சும் நம்மளுடைய பேக்கேஜை மிஸ் பண்ணால் கூட நம்மளை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கனெக்டிங் ஃப்ளைட்டுக்கான போர்டிங் பாஸும் இங்கேயே கொடுத்துருவாங்க. அதே மாதிரி உங்களுடைய லக்கேஜஸ் த்ரூ தானே அப்படிங்கிறதையும் ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே பேசஞ்சர்ஸ் மட்டும்தான் அலோட. ஸோ என் ஹஸ்பண்டுக்கு பாய் சொல்லிவிட்டு நாங்கள் செக்யூரிட்டி செக் பண்ண போயிட்டோம். அவ்வளவா கூட்டமே இல்லாததுனால குயிக்காகவே முடிஞ்சிருச்சு. செக்யூரிட்டி செக்கு ஸ்மூத்தாக போகிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நிறைய வீடியோஸ் யூடியூப்பில் இருக்கும். ஸோ அதை ஒரு வாட்டி செக் பண்ணுங்கள் நீங்கள் ஏர்போர்ட் வரதுக்கு முன்னாடி.
ஃபார் எக்ஸாம்பிள் பெல்ட் எல்லாம் போட்டுட்டு வந்தீங்கன்னா இங்கே கலட்ட வச்சுருவாங்க, அதனால் பெல்ட்டை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி நம்ம கேரி ஆன் பேக்கேஜஸில் எடுத்துகிட்டு வரக்கூடாத ஐட்டம்ஸ்ன்ட்டு சில ஐட்டம்ஸ் இருக்குது, அதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எங்களோட கேரி ஆன் பேக்ஸில் நாங்கள் என்னென்ன எடுத்துகிட்டு வந்தோம் அப்படிங்கிறத ஒரு ஷார்ட்ஸாக ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். உங்கள் ட்ரிப்புக்கு முன்னாடி முடிஞ்சால் உங்கள் ஏர்போர்ட்ஸை பற்றின வீடியோஸும் யூடியூப்பில் செக் பண்ணி பாருங்கள், அது உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கும். அதுவும் இல்லாமல் ஏர்போர்ட் ஃபுல்லாக கிளியரான சைன்ஸ் வச்சுருப்பாங்க, ஸோ நம்ம அதை ஃபாலோ பண்ணி போனாலே கரெக்டாக போயிடலாம். நம்ம போர்டிங் பாஸில் இருக்கிற கேட்டு என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அது இந்த டிஸ்பிளேயோட மேட்ச் ஆதானும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் லாஸ்ட் மினிட்ல சேஞ்ச் பண்ணுவாங்க. முக்கியமாக உங்களுடைய டிரான்சிட் ஏர்போர்ட்டில் இதை பண்ண மறக்காதீங்க. செக்யூரிட்டி செக்கில் வாட்டர் அலவுட் கிடையாது, அதனால் எம்டி பாட்டில்ஸ் எடுத்துகிட்டு வந்து இங்கே இந்த மாதிரி டிஸ்பென்சர்ஸ் வச்சுருப்பாங்க, அதுலேருந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஏர்போர்ட்டில் வாட்டர் பாட்டில்ஸ் வாங்கணும்னா கொஞ்சம் ப்ரைஸியாகவே இருக்கும். எங்களுக்கு 9:30க்கு தான் ஃப்ளைட்டு, அதனால் டின்னர் நான் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பசங்களுக்கு சாக்கோ ஸ்ப்ரெட் சாண்ட்விச்சும் எனக்கு டர்க்கி சாண்ட்விச்சும். ஃப்ளைட்லேயும் டின்னர் கொடுப்பாங்க, ஆனால் அது ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகி எல்லோரும் செட்டில் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் டிலே ஆகி தான் கொடுப்பாங்க, அதனால் நான் எப்போயுமே பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவேன். இப்போ எல்லோரும் போட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் ஜோனுக்கு வெயிட் பண்ணி நாங்களும் போட் பண்ணிட்டோம். எங்கள் சீட்ஸ் பார்த்திங்கன்னா நாங்கள் டிக்கெட் புக் பண்ணுறப்பவே புக் பண்ணிட்டோம். 3 சீட்ஸ் இருக்கிற ரோவில் தான் புக் பண்ணியிருந்தோம். ஃப்ளைட்ஸ் எப்போயுமே ரொம்ப கோல்டாக தான் இருக்கும் மோஸ்ட்லி, அதனால் அவங்க ஒரு பிளாங்கெட் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஒரு ஹெட்செட் கொடுத்துருக்காங்க, ஒரு சின்னதாக ஒரு பில்லோ. இது நம்ம இந்த சீட்டில் நம்ம பேக்குக்கு பின்னாடி வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். கூடவே இந்த மாதிரி ஒரு சின்ன கிட்டில் சாக்ஸு, ஐ மாஸ்க்கு, அப்புறம் சின்ன ஒரு டூத் பேஸ்ட் அண்ட் டூத் ப்ரஷ், அப்புறம் இயர் ப்ளக்ஸ் இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. சின்ன பசங்களை கூட்டு வரோம் அப்படின்னா பியூக்கிங் பேக்ஸு ரொம்ப மஸ்ட்டு. அது ஃப்ளைட்லேயே இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, இருந்தாலும் நான் இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் வாங்கி வச்சுருப்பேன், ஏன்னா எப்போ யார் சிக்காவாங்கன்னு சொல்லவே முடியாது. இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் சிஸ்டமும் வச்சுருப்பாங்க. இதில் பசங்க பார்க்குற மாதிரி அடல்ட்ஸ் பார்க்குற மாதிரி நிறைய மூவிஸ் அண்ட் டிவி ஷோஸ் இதெல்லாமே இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு ரிமோட் கண்ட்ரோலும் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி சார்ஜிங் பாயிண்ட்ஸும் இருக்கும். ஃபுட்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு வசதியாக இந்த மாதிரி ஒரு ஃபுட் ட்ரேயும் வச்சுருப்பாங்க. சீட்ஸுக்கு நடுவில் இருக்கிற இந்த ஆர்ம் ரெஸ்ட்டை நமக்கு தேவையில்லைன்னா இந்த மாதிரி தூக்கி வச்சுக்கலாம். இந்த என்டர்டெயின்மெண்ட் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பசங்களுக்கான மூவிஸ் இருக்கும், கேம்ஸ் இருக்கும். அடல்ட்ஸுக்குமே இங்கிலீஷ் மூவிஸ்லாம் நிறைய இருக்கும், ஈவன் ஹிந்தி மூவிஸ் கூட இருக்கும். ஆனால் தமிழ் கலெக்ஷன் ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு. எங்களுடைய கேரி ஆன் பேக்ஸ் வந்து பேக் பேக்ஸ் தான் அப்படிங்கிறதுனால நாங்கள் சீட்டு கீழேயே இந்த மாதிரி வச்சுட்டோம். பெரிய பேக்ஸாக இருந்துச்சுன்னா கேபினில் வைக்கணும். எப்பயுமே சீட் பெல்ட் போட்டுட்டு இருக்கிறது ரொம்ப நல்லது. அண்ட் தூங்குறீங்க அப்படின்னா முக்கியமாக அந்த பிளாங்கெட்டுக்கு மேலே இந்த சீட் பெல்ட்டை போட்டுட்டு தூங்கணும், இல்லாட்டி சின்ன சின்ன டர்புலன்ஸுக்கெலாம் வந்து நம்மளை எழுப்பி விடுவாங்க. கிட்ஸுக்கு இந்த மாதிரி தனியாக ஒரு சின்ன கிட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. மோஸ்ட்லி எல்லா ஏர்லைன்ஸ்லேயுமே இந்த மாதிரி ஏதாவது கொடுப்பாங்க. பசங்களோட வரப்போ நாமளுமே இந்த மாதிரி கேரி ஆன் பேக்கேஜஸில் ஏதாவது ஆக்டிவிட்டி கிட்ஸோ இல்லை டாய்ஸோ புக்ஸோ இந்த மாதிரி ஏதாவது எடுத்துகிட்டு வரணும் அவங்கள எங்கேஜாக வச்சுருக்கிறதுக்கு. டேக் ஆஃப் டைம் ஆனோடனே நாங்களும் இயர் ப்ளக்லாம் மாட்டி நட்ஸ்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் காது வலிக்காமல் இருக்கிறதுக்கு. ஆனால் வெளியே மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால டிலே ஆகிட்டே இருந்துச்சு. ரவேதிக்கு லைட்டாக மோஷன் சிக்னஸ் இருக்குது, அதனால் அவள் கையில் இந்த பியூக்கிங் பேக்ஸையும் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ரிஸ்பேண்ட் மாதிரி வாங்கியிருந்தோம், அதையும் கையில் மாட்டி விட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இருந்தேன். ஒரு வழியாக ஒரு 30 மினிட்ஸ் டிலேக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ண ஆரம்பித்தாங்க. என்ன தான் நிறைய வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தாலும் ஒவ்வொரு வாட்டியும் டேக் ஆஃப் அப்போ மட்டும் கொஞ்சமாக அள்ளு விடுற மாதிரி தான் இருக்கும். அவங்க பண்ண டிலேயில் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடியே ரவேதி தூங்கிட்டா, அதனால் அதுவும் நல்லதாக போச்சு. ஃப்ளைட்டை ஃபாஸ்ட்டாக போய் அந்த இன்க்ளைன் ஆகி மேலே போகிறப்ப ஒரு பட்டர்ஃப்ளை ஃபீலிங் வரும் பாருங்கள், அது செம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். எத்தனை வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாலும் ஃபஸ்ட் டைம் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகி எல்லோரும் செட்டில் ஆகி ஒரு ½ அன் ஹவருக்கு அப்புறமா ஃபுட் எடுத்துகிட்டு வந்தாங்க. நாங்கள் ஹிந்து மீல் ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணியிருந்தோம். அதில் இந்த மாதிரி ஒரு சிக்பீ சாலட் மாதிரி கொடுத்துருந்தாங்க, கூடவே ஆரஞ்ச் ஸ்லைசஸும் இந்த ஒரு கார்லிக் பன் மாதிரி ஏதோ கொடுத்துருந்தாங்க. நாப்கின், கட்லரிஸ், வாட்டர் பாட்டில், அப்புறம் ஒரு ட்ரிங்க்கு. என்ன ட்ரிங்க் வேணுமோ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நான் டயட் கோக் வாங்கியிருக்கேன், அஷ்மி மேங்கோ ஜூஸ் வாங்கியிருக்கா. மெயின் கோர்ஸ் பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி கொடுத்துருக்காங்க. இதை பிரியாணி கேட்டகரியிலலாம் கண்டிப்பாக சேர்க்கவே மாட்டேன். ஃபுட்டு கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு, பட் பசியாக இருந்ததுனால சாப்பிட்டோம். ரவேதி தூங்கிட்டதுனால அவள் டின்னரை ஸ்கிப் பண்ணிட்டா. ஸோ அவள் எழுந்ததுக்கப்புறமா ஏர் ஹோஸ்டஸ்ட்டை ஃபுட்டு கேட்டப்போ அவங்க அப்போ ஸ்நாக் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது அப்படின்ட்டு இந்த பேஸ்ட்ரியும் கிட்கேட்டும் கொடுத்தாங்க. இந்த மாதிரி நமக்கு எப்போ பசிச்சாலும் அவங்ககிட்ட கேட்டால் ஏதாவது கொடுப்பாங்க. ஈவன் ஜூஸுமே அந்த மாதிரி தான், அன்லிமிட்டடாக எத்தனை தடவை வேணால் வாங்கி குடிச்சிக்கலாம். ஒரு தூக்கத்தை போட்டு எழுந்ததுக்கப்புறமா திரும்பவும் ஃபுட்டு கொடுத்தாங்க. யோகர்ட், ஆரஞ்ச் ஸ்லைஸ், அப்புறம் ஒரு பன்னு மாதிரி கொடுத்துருந்தாங்க. மெயின் கோர்ஸுக்கு போகாவும் இந்த ஏதோ ஒரு போண்டா மாதிரி என்னமோ வச்சுருந்தாங்க. அந்த ஆரஞ்ச் ஸ்லைசஸ் ரொம்பவே கசப்பாக இருந்துச்சு. எங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ளைட் பார்த்திங்கன்னா தோஹாலேருந்து.
டேக் ஆஃபில் 30 மினிட்ஸ் டிலே ஆனதுனால இங்கே லேண்ட் ஆகிறதும் 30 மினிட்ஸ் டிலே ஆயிடுச்சு. எப்போவுமே நம்ம ஃப்ளைட்டு லேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஃப்ளைட்லேயே ரெஸ்ட் ரூம்லாம் யூஸ் பண்ணிடணும். அப்போனா நமக்கு ஏர்போர்ட்டில் அந்த டைம் சேவ் ஆகும். ஏர்போர்ட்டில் என்ட்ரு ஆனோடனே ஃபஸ்ட்டு போய் கேட்டு தான் செக் பண்ணேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் தோஹா ஏர்போர்ட் வரும். இதுக்கு முன்னாடியெல்லாம் துபாய் வந்து தான் வந்திருக்கோம். துபாய் ஏர்போர்ட் வந்து ரொம்ப பெருசாக சூப்பராக இருக்கும். அதே மாதிரி தோஹா ஏர்போர்ட்டுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நிறைய டிஸ்பிளேஸ் மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. ப்ளே ஏரியா கூட இருந்துச்சு கிட்ஸுக்கு. நீங்கள் இந்த மாதிரி கிட்ஸோட தனியாக வரீங்க அப்படின்னா எதுவுமே பயப்பட தேவையில்லை. இங்கே சயின்ஸ்லாம் ரொம்பவே கிளியராக இருக்கும். நம்ம அதை பார்த்துட்டு பதட்டப்படாமல் போனாலே போதும். அதே மாதிரி யார்கிட்டையுமே ஹெல்ப் கேட்குறதுக்கு தயங்காதீங்க. எல்லாருமே நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ தயங்காமல் கேளுங்க. நாங்கள் அங்கே இருந்த டிஸ்பிளேஸ்லாம் பார்த்து அது முன்னாடி ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அப்படி இப்படின்ட்டு கேட்டை போய் ரீச் ஆகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் செக்யூரிட்டி செக் வச்சுருந்தாங்க. இங்கே பின்ஸ்லாம் வச்சு அந்த மாதிரிலாம் பண்ணல. ஜஸ்ட்டு நம்ம பேகேஜஸை கலட்டி ஸ்கேன் பண்ணாங்க, அவ்வளோதான். செக்யூரிட்டி செக்கெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 30 மினிட்ஸ் கேட் பக்கத்தில் வெயிட் பண்ணிவிட்டு போர்ட் பண்ணோம். எங்களோட டெஸ்டினேஷன் பாயிண்ட் பார்த்திங்கன்னா திருவனந்தபுரம். இந்த தோஹாலேருந்து திருவனந்தபுரத்துக்கு 4.5 மணி நேரம் ஆகும். இந்த ஃப்ளைட்லேயும் அதே மாதிரி பிளாங்கெட்ஸ், ஹெட்செட்ஸ், பில்லோஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. இந்த ஃப்ளைட் கரெக்ட் டைமுக்கு டேக் ஆஃப் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு ஃப்ளைட்லேயுமே நான் பெருசாக தூங்கலை. ஒரு 2 மணி நேரம் தூங்கியிருப்பேன், அவ்வளோதான். இது எனக்கு கம்ஃபர்டபுளாகவே இருக்காது ஃப்ளைட்டில் தூங்குறது அப்படிங்கிறது. ஸ்லீப்பர் பஸ்ஸில் போகிற மாதிரி இருக்கும். கால் வைக்கவும் இடம் இருக்காது. எப்படி தூங்குறதுனே தெரியாது. அஷ்மியுமே ரொம்ப நேரம்லாம் தூங்கலை ஃபஸ்ட் ஃப்ளைட்டில். ஆனால் ரவேதி மோஸ்ட் ஆஃப் தி டைம் தூங்கிட்டு தான் வந்தா. ஆனால் இந்த ஃப்ளைட்டில் சுத்தமாக தூங்கவே இல்லை யாருமே. இந்த ஃப்ளைட்லேயும் ஒரு மீல் கொடுத்துருந்தாங்க. மெயின் கோர்ஸுக்கு தால், ரைஸ், அப்புறம் ஃபிஷ் கறி வச்சுருந்தாங்க. ஒரு சின்னதாக ஒரு கேக் மாதிரி ஏதோ வச்சுருந்தாங்க. அப்புறம் ஒரு டெசர்ட்டும் சிக்பி சாலடும் வச்சுருந்தாங்க. இதுவுமே ரொம்ப சுமாராக தான் இருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஒரு 10 மினிட்ஸ் ஏர்லியாகவே லேண்ட் ஆகிட்டோம் திருவனந்தபுரத்தில். லேண்ட் ஆனோடனே ஃபஸ்ட்டு போய் இமிக்ரேஷனில் ஸ்டாம்பிங் வாங்கணும். அங்கே கொஞ்சம் கூட்டம் இருந்தாலும் நிறைய கவுண்டர்ஸ் இருந்ததுனால குயிக்காகவே முடிஞ்சிருச்சு. பேகேஜஸ் எடுக்கிறதுக்கும் அங்கே இருந்தவங்க நல்லாவே ஹெல்ப் பண்ணாங்க. எல்லாமே ஃபாஸ்ட்டாக முடிஞ்சதுனால நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஒரு 30 மினிட்ஸ் முன்னாடியே வெளியே வந்துட்டோம். நீங்களும் பசங்களோட தனியாக ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி கரெக்டாக பேக் பண்ணி வந்தீங்கன்னா நீங்கள் பதட்டப்படுறதுக்கெலாம் எதுவுமே இல்லை. ஸோ தைரியமாக போயிட்டு வாங்க. ஹாவ் அ ஹாப்பி அண்ட் சேஃப் ஜர்னி. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.